தம்பி திரும்ப கோயிலுக்கு கிளம்பியாச்சு. வெள்ளிக்கிழமைனா கோயிலில் விசேஷம், மாரியம்மன் கோயிலில் கொஞ்சம் தூரம் நடக்கணும். சரி வாங்க போகலான்னு ரெடி ஆகிட்டோம். அப்படியே கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். வாங்க நடந்து போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவோம். பழையனூர் மாரியம்மன் ஊரை தாண்டி இருக்கும். போகலாம் வாங்க. பாருங்க, வில்லேஜில் சாயந்தரம் 6 மணி ஜாலியாக 5:30 ஜாலியாக காற்று ஓட்டமாக அப்படியே போயிட்டுருக்குறோம் கோயிலுக்கு. வீட்டுக்கிட்டே நிறையா கோயில். சரி இந்த கோயில் பழைய கோயில் போய் ஆகணும். சரி ஜாலியாக கூப்பிட்டு போகலாம். வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன் 2 நாளாக. நாளைக்கு தான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கெல்லாம் போகணும். எப்படி போகிறாங்க. வண்டி வந்தால் ரோடு சின்னதாக இருக்குது, ஓரமாக நின்றுடணும். தண்ணி அந்த கோயில்கிட்ட பானிபூரி கடை இருக்குது, அதனால தான் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. இல்லைன்னா அவங்களாவது நடந்து வரதாவது. அங்கே ஒரு தாத்தா வராரு பாருங்க, அவருக்கு 100 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவரே சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ மத்தூர் இங்கேருந்து 4 கிலோமீட்டர் பஸ்ஸில் போயிட்டு வராரு. நல்ல விவசாயம் பண்ணுறாரு பாருங்கள். மாஞ்செடி கொத்துறது, காலையில் தண்ணி. அவங்க வீட்டிலலாம் வெளியில் இருக்காங்க. 100 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நாங்களாம் குட்டி பிள்ளையார்களுக்கு ஒரு வயசு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு எங்கே போயிட்டு வரீங்க? தக்காளி பழத்துக்கு போகணும். தக்காளி பழம் இல்லை, காய் வண்டியே வரலையே. ஒரு வண்டி கூட ஒரு நாளைக்கு 4-5 வண்டி ஒரு விலை, அதனால் வரல. சரி கோயிலுக்கு போயிட்டு வர, இருட்டாயிடும். பாருங்க எல்லாம் மாந்தோப்பு தான். நல்லா காற்று ஜில்லு 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 ஜில்லுன்னு சமையல். இதை பாருங்க, மாங்காய் அப்படியே கை கெட்டியாக இருக்கலாம். எல்லா மரத்துலேயும் ஒவ்வொன்றும் இருக்குது. வெளி பக்கமே இருக்குது. யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் மாங்காய் இருக்கிறதுனால இங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஜில்லு ஜில்லுன்னு காற்று சூப்பராக. தாயே பாருங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த அம்மாவை கும்பிடாத போக மாட்டேன். இந்த சாமி தாண்டி தான் எங்கள் தோட்டம். போக்குள்ளேயும் கும்பிட்டு போவோம், வரக்குள்ளேயும் கும்பிட்டு வருவோம். இந்த அம்மாவுக்கு அவ்வளோ சக்தி. திரும்பவும் 40 வருஷம் கழித்து திரும்பவும் இங்கே வீடு கட்டி இங்கே கொண்டாந்து எங்களை உட்கார வச்சுருக்க தெய்வம் இதுதான். இந்த அம்மாவுக்கு வாழ்க்கை பூரா நன்றி சொல்லணும். என்ன வாழ வச்சு. ஓம் சக்தி தாயே. எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க. கேட்டதை கொடுக்குற தாய். பாருங்க, வீடு கும்பாபிஷேகம் பண்ணக்குள்ள எங்களுடைய பேரெல்லாம் போட்டு பரமேஸ்வரி கிருஷ்ணசாமி விக்னேஷ் ராஜா அர்ச்சனா. என் பேர், எங்கள் ஹஸ்பண்ட் பேர், என் பையன் பேர், மருமக பேர், பெரிய தாத்தா பேர், சேலத்து தாத்தா பேர் இருக்குமே, குமரேசன் ராஜேஸ்வரி. குமரேசன் ராஜேஸ்வரி, எல்லார் பேரும் ஃபுல்லாக. இதெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட் கொடுத்தவங்களுக்கு லட்சம். இதெல்லாம் 5001 ரூபாய் கொடுத்தவங்க. இதெல்லாம் லட்சம் கொடுத்தவங்களுக்கு லட்ச ரூபாய். 25 கோயிலை சுற்றி ஒவ்வொரு சாமி. என்னென்ன சாமி இருந்தது சாமி? அந்த பக்கம் கௌமாரி, இந்த சாமி வைஷ்ணவி, துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனை துதிப்போர்க்கெல்லாம் துன்பம் பறந்தோடும். ஜெய ஜெய தேவி துர்கா தேவி, துர்கா தேவி சரணம். பாருங்க, நல்ல வில்லேஜ். ரோடு மேலேயே பருப்பூர் டு கிருஷ்ணகிரி ரூட்டு. எனி டைமு பஸ்ஸு வண்டி போயிட்டுங்களே தான் இருக்கும். காருங்க தான் நிறையா, 2 வீலரு எல்லாம். இந்த செட்டியாருங்க நிறைய. அங்கே மாடரள்ளி இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. பூரா செட்டியாருங்க தான் அந்த மாடரள்ளி ஃபுல்லாக. அவங்க எல்லாம் துணி வியாபாரம் பருப்பூர் தான். ரொம்ப சீப்பாக இருக்காங்க. கல்யாண மண்டபம், சமுதாய கூடம், கல்யாண மண்டபம் அப்படியே 3 லைனாக கட்டியிருக்காங்க. காது குத்துறது, கல்யாண மண்டபம் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சுக்கலாம். பெரிய ஃபங்க்ஷனே வைக்கலாம். எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க. எல்லாம் கார் நிறுத்த நல்ல பெரிய இடம். எல்லா வசதியும் இருக்குது.
ரெண்டு பேரும் மணி வெயிட்டாக இருக்குது. நல்லா இழுத்து அடிமா. ஓம் சக்தி சொல்லி அடி. ரெண்டு பேரும் மணி அடிக்கா. ஓம் சக்தி பரா. ஓம் சக்தி பராசக்தி. வாங்க. வெற்றிகரமாக மணி அடிச்சிட்டாங்கப்பா. பாப்பா பாருங்க, எல்லாம் வேண்டுதலை வச்சுட்டு இந்த பொம்மைலாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஆளுக்கு ஒன்று கையில் எடுத்து வச்சுக்கிச்சுங்க. அது பாருங்க, அழகழகாக பொம்மை லாஸ்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க. காலை காணுமா, காதை காணுமா? அங்கே பாருங்க, இதுதான் டவுனில் இருந்ததுனால அதெல்லாம் தெரியல. பாருங்கள், அழகாக எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. எடுக்கூடாது, அப்படி அப்படியே தொட்டு பாரு. கீழே விழுந்து உடஞ்சிட்டு போகுது. பூனை மாதிரி இருக்கா பாருங்க. காதை காணுமா? எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. பொம்மைங்க பாருங்க, அழகழகா பொம்மை. வில்லேஜ், எங்கள் ஊர் வில்லேஜினுடைய பழைய ஊர் மாரியம்மன், உள்ளூர் மாரியம்மன். அடுத்தது பழைய ஊர் மாரியம்மன் கும்பிட்டாச்சு. ஏன்னா இது கொஞ்சம் லாங்கில் வரணும், இருட்டாயிடுச்சுன்னா பயம். அதனால் இதுக்கு வந்துட்டு போயிடலான்னு பாருங்கள். விநாயகர் கோயில், அங்கே நவகிரகம், ஓம் சக்தி, அம்மன் மாரியம்மன், எல்லாம் பூரா தோப்புங்க. தோப்புக்கு நடு ஓரத்தில் கோயில், ரோடு மேலேயே. எதுக்கு இங்கே வச்சுருக்குங்க? யார்? எல்லாம் வேண்டுதலை வச்சுக்குவாங்க. ஏதோ கையில் காலில் புண்ணு வந்து ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லைன்னா நல்லா ஆயிடுச்சுன்னா ஒன்று போலாமா? பானிபூரி வாங்கியாச்சு. வீட்டுக்கு வச்சுருக்காங்க பாருங்க. கோயிலுக்கு போயிட்டு பானிபூரி வாங்கிட்டு நடந்துகிட்ருக்கோம். பானிபூரிக்காகவே கோயிலுக்கு வந்தால் அந்த கோயில் ஹாஸ்பிட்டலில் பானிபூரி கடை ஒன்று இருக்குது. வாங்கிட்டு நடந்துகிட்ருக்கோம். போனோடனே கலெக்ட் தரலாம். பாருங்கள், கோயிலுக்கு போயிட்டு வந்து தீபார்த்தனை பண்ணியாச்சு. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். இதில் பார்க்குறவங்க அனைவருக்கும் நல்லதே நடக்கணும். ஓம் சக்தி. வாங்க பாருங்க, கோயிலுக்கு போயிட்டு பானிபூரி கேட்டாங்க. கோயிலுக்கு இந்த பானிபூரி கடை இருக்குது, எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். வாங்க பானிபூரி சாப்பிட்லாம். இந்த இது ஒரு தனியாக வேணும்னு கேட்டாங்க. கவர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எங்கேயாச்சும் தனியாக எடுத்துடலாம். கவர் எதாவது யூஸ் ஆகும். எடுத்துட்டேன், முடி கழட்டிட்டேன். வாங்க, பானிபூரி ரெடி. ஊற்றி சாப்பிட்றது ரெடி வேணுமா? வெறுமையாக வேணும். கைகள் காணும், கைகள் ஓடு. நான் ரெண்டு தனியாக வேணும்னாங்க, அதனால தனியாக ரெண்டு எடுத்து வச்சிடலாம். நாலு வேணுமா? ஆளுக்கு ரெண்டா? சரி, எடுத்து வச்சிடலாம். பாருங்க, நல்லா கொடுப்பாங்க நிறையா. அதான் பானிபூரி. இதெல்லாம் போட்டேன். பிள்ளைங்களுக்கு வில்லேஜுக்கு வந்து வெளியே கூட்டு போல 2 நாள். நல்ல வேலை கைக்க முடியுமா? தண்ணியா மொல்ல பெட்ரூம் லைட்டு போட்டு விட்டுறேன். எதுக்கு அவ்வளோ ராவல்? அட என்னடா தம்பி இவ்வளோ நூலை சுற்றி வச்சுருக்காங்க. பிரிக்கிறேன். நானே கலக்கு. எல்லாத்தையும் ஊற்றிடுதா? அதையும் ஊற்றிடுமா? அது வேணுமா உங்களுக்கு உடச்சதுக்குள்ள? நல்லா கலக்க. எவ்வளோ சுற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் வில்லேஜ் பிரிஞ்சிருச்சுன்னா சண்டை போடுவாங்க. அதுக்காக பாருங்க, பிரிக்கிறேன். அப்பா இதுமா கலக்கி போட்டு தரப்போகிறேன். இப்பெல்லாம் சாப்பிட போகிறாங்க. வாங்க, சுட பானிபூரி சாப்பிடலாம். வில்லேஜ்னால செம்ம டேஸ்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பானிபூரி 30 ரூபா தான். அருமையாக இருக்கும்.